தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/2/2016 புதன்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம், பின் இரவு 4:22 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நட்சத்திரங்களில் கிரகங்களில் யாருக்கு யார் பகை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே யாருக்கு யார் விரோதிங்கிறத தெரிஞ்சா அவங்க எதிரி யார்ட்டையாவது சொல்லி விரோதத்தை மேலும் அதிகரித்து வைத்து விடுவார்கள். ஆகையினாலேதான் நமக்கு யார் விரோதின்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நமக்கு என்ன வியாதிங்கிறது சொல்லக்கூடாது, நமக்கு எவ்வளவு கடன் இருக்குங்கிறது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைவிடம் என்ற 6ஆம் இடத்திலே இது குறிக்கிறது. எதிர்ப்பு வியாதி கடன்கிறத பத்தி 2 தினங்கள் முன்னாலே உங்களுக்கு சொன்னேன். அப்பொழுது பகை கிரகங்கள் பலமிழக்க வேண்டும், நல்ல கிரகங்கள் நல்ல வலுவடைய வேண்டும் அப்படிங்கறதை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பகை கிரகம் யாருக்கு யார் பகைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, எங்கட ஆலோசனை கேட்க வந்த போது இந்த ராகு திசை ரொம்ப யோக திசைன்னாங்க. அது எப்படி நல்லா யோகம் செஞ்சுச்சு. அடுத்து குரு திசை வந்துச்சு, அதுல சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் குரு திசையில போயிருச்சு. என்ன காரணம்? குரு இருக்கிறது நல்லா தானே இருக்கு, உச்சமா தானே இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாரு. பார்த்தா அந்த குரு யார் காலில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர கால் பார்த்து அந்த நட்சத்திர காலுக்கு உரிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் குருவுக்கு பகை கிரகமா இல்ல நட்பு கிரகமானு பார்க்கணும். அப்படி பார்த்தால் அது முற்றிலும் பகைவன். எனவே அப்படி பகை கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குரு திசை முழுவதுமே அவர்களுக்கு வேலை செய்யாது. சிலருக்கு சுக்கிரேசை நடக்கும், 20 ஆண்டு சுக்கிரேசை. எல்லாருக்கும் சுக்கிரேசை நடந்தா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரேசை சோபிக்க விடாது. ஆகையினால இப்படி உள்ள பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற பொழுதுதான் யுத்தம் வரும். 2 இருந்தால் வாக்கிலே யுத்தம், 3 இந்த பகை கிரகம் ஒன்று கூடினால் சகோதரத்தோடு யுத்தம், 4 இருந்தால் தாயோடு யுத்தம், 5 இருந்தால் பிள்ளையோடு போராட்டம், 6 இருந்தால் எதிரியோடு போராட்டம், 7 பகை கிரகம் கூடினால் வாழ்க்கை துணையோடு போராட்டம். விடிந்தால் சண்டை வருகிறது சார் வீட்டில் அப்படிம்பாங்க. அவங்க வாழ்க்கை துணையோட தினம் சண்டை எடுத்துக்கிறது யாரு அப்படின்னா 7ஆம் இடத்திலே இது போன்ற பகை கிரகம் கூடியிருந்தால். 8 பகை கிரகம் கூடியிருந்தால் ஆயுளோடு போராட்டம், அடிக்கடி தொல்லை வரும். 9 பகை கிரகம் கூடியிருந்தால் பிதரோடு அதாவது தகப்பனாரோடு போராட்டமாக இருக்கும். 10 கூடியிருந்தால் தொழிலே போராட்டம். இப்படி ஒவ்வொன்றும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது யாருக்கு யார் விரோதி என்பதை அழகாக படம் பிடித்து காட்டி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆதவனுக்கு சனி விரோதி, அம்புலிக்கு யாரும் இல்லை. அம்புலினா சந்திரன், சந்திரனுக்கு விரோதியே இல்லையா. சேயான செவ்வாய்க்கோ புதன் விரோதி, தித்திக்கும் புதனுக்கோ மதி விரோதி, குருவிற்கு சுக்கிரன் புதன், குளிர்ச்சி தரும் சுக்கிரனுக்கு குரு சூரியன் சந்திரன், சனிக்கு செவ்வாய் சந்திரன் சூரியன், தரணியினில் பகை என்று சொல்லி வைத்தார் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது பகை யாருக்கு யார், சனிக்கு யார் விரோதி, ஆதவன் சூரியன். சூரியனும் சனியும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருச்சுன்னா அந்த பகைக்கிரகத்தினுடைய சேர்க்கை அந்த இடத்துக்குள்ள பலனை கொஞ்சம் குறைத்துவிடும். இப்படி நீங்கள் பார்த்து அறிந்து அதன் வாயிலாக நடக்கும் திசாபுத்தி வலுவிழந்திருந்தால் அதற்கென்று பரிகாரங்கள் இருக்கின்றன. அந்த பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் என்று சொல்லி இனி இன்றைக்கு உங்களுக்குரிய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் தொடர்புக்கு தோழர்கள் உதவி செய்யும் நாள். இன்றைக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். வாகனங்களால் லாபம் ஏற்படும். 2 சந்திரன், கட்டிடப்பணி தொடரும், கவலைகள் தீரும், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். ரிஷபராசி நேயர்களே, நாளைக்கு எதிர்பார்ப்பு இன்றே நடைபெறும் நாள். நாளைக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அது இன்றைக்கே நடக்கப் போகிறது. நகை வாங்குவதில் நாட்டம் செல்லும். குழந்தைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் ஆபரணங்கள் வாங்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்கலாம். நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் நாள் இன்று. நுண்ணறிவாளர்களின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வளர்ச்சி கூடுதலாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, நேசித்தவரோடு யோசித்து பேசும் நாள்.
இன்றைக்கு 3 ராகு இருப்பதால் நேசித்தவர்களோடு கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். சனி 6 இருப்பதால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும் நாள். காரிய வெற்றிக்கு மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். சூரிய பலம் 8 இருந்தாலும் கூட 8க்கு அதிபதி சனி 5ஆம் இடத்தில் சென்றிருக்கின்றார். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் உண்டு. நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். வியாபார விரோதங்கள் விலகும். சிம்மராசி நேயர்களே, குரு ஜென்மத்திலே சஞ்சரிக்கும் இன்றைக்கு நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் நாள். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். சர்ப்பகிரகத்தின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் எதை நடக்கும் என்று நினைத்தீர்களோ அது நடக்காது. நடக்காது என்று நினைத்தவர்கள் நடக்கலாம். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மாலை நேரத்தில் மீதியும் தொடரும். பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். திடீரென திட்டங்கள் வகுப்பதும் அதை மாற்றுவதும் ஏற்படலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, வியாபார விருத்திக்கு வேற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அது மட்டுமல்ல, அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். விருப்பங்கள் நிறைவேற விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது செய்ய இயலாமல் போகலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் அனுசரிப்பு இருந்தால்தான் உத்தியோகத்தில் பாதிப்பு ஏற்படாது. உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு திடீரென வந்து சேரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, புதிய பாதை புலப்படும் நாள். பொன்பொருள் சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். புகழ் மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வீடு வாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சியான தகவல் ஒன்று தொலைபேசி வாயிலாக வரப்போகிறது. தனுசு ராசி நேயர்களே, பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் நாள். பாசமிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாளாக சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்ற இயக்கம் தீரும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள் இந்த நாள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படும் நாள். யாரையேனும் இன்று நீங்கள் விமர்சித்து பேசினால் உறவு விரிசல் ஏற்பட்டுவிடும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்பும் குறைவாகவே கிடைக்கும். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளையும் தவிர்ப்பதுதான் நல்லது. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் மாறும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடியுங்கள். கும்பராசி நேயர்களே, மனக்கோலம் காண்பதில் மாற்றம் ஏற்படும் நாள். திருமணம் பேசி முடித்து வைத்திருப்பீர்கள். திட்டமிட்ட அந்த காரியம் திசை மாறி செல்லலாம். மகிழ்ச்சி குறையாதிருக்க மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. செலவுகள் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். இழுபறி நிலையிலேயே வழக்குகள் இருக்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பெருமாளை வழிபட்டு பெருமைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, பொருள் வளம் பெருக புதிய முயற்சிகள் எடுக்கும் நாள். பூமி வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். தொழிலில் நீங்கள் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். 6 ராகு இருப்பதால் உங்களுக்கு யோகங்கள் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்ல வேண்டும். பொதுவாக பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் 8 செவ்வாய் இருப்பதால் மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். யோசித்து செயல்படுவது யோகத்தை வரவழைத்துக் கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.